பூமாதேவியை எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. எல்லாரும் பூமாதேவியை 3 முறை தொட்டு கும்பிடுங்க. நம்ம காலையில் எழுந்தவொடனே செய்யக்கூடிய முதல் வேலை என்னையா இருக்குன்னா, படுக்கையில் நல்லா சமணம் கொட்டி உட்காந்து பூமாதேவியை தான் முதல்ல 3 முறை தொட்டு கும்பிடணும். இந்த ஊரில் எவ்வளோதோ பூமி இருக்குது, இந்த பூமி மட்டும் இந்த 4 பேருக்கு நல்வழி செய்யக்கூடிய கோயிலாக அது அமர்ந்திருக்குது. எத்தனை மாட மாளிகை கோட கோபுரம் இருந்தாலும் அடுத்தடுத்து வித்துட்டு போயிடுவாங்க, கோயிலை ஆட்டி விற்க முடியாது. அதனால தான் அடியன் கோயில் கட்டிகிட்டு இருக்கேன். ஹரிஹி ஓம் அசசுத்தோதகம் பிரதாயா, கொஞ்சோண்டு ஜலத்தை கையில் வாங்கிக்கிற விட்டுருங்கய்யா. ஹரிஹி ஓம் அசசுத்தோதகம் பிரதாயா, ஜலத்தை அப்படியே கீழே விட்டுருங்க, அப்படியே சாப்பிடுங்க. ஓம் கேசவாய நமஹ சாப்பிடுங்க, மாதவாய நமஹ சாப்பிடுங்க, கோவிந்தாய நமஹ சாப்பிடுங்க, ஹரிஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஜலத்தை 2 கையிலையும் தடவி கீழே விடுங்க. கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஏன் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்கிறோம்னா, எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை ஏதாவது நமக்கு பிடித்த கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அது 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக பெரியும். கர்ணன்ட்ட கிருஷ்ண பரமாத்மா மாறு வேஷத்தில் ஒரு புரோகிதர் வடிவில் கேட்குறார். அப்போ கர்ணன் யுத்த காலத்தில் இருக்கிறான். எனக்கு உன்னை தேடி வந்திருக்கேன்னு, நீ வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா மாளிகைக்கு வந்திருந்தா நீ கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பேன். யுத்த காலத்தில் வந்திருக்கேன், இருந்தாலும் நீ என்ன பண்ணுற, இப்போ என்னால் எது தர முடியுமோ அதை கேளுங்கிறான். அதுதான் அறிவு, அதுதான் ஞானம். அவர் பார்க்குறாரு, இதுவரையிலே நீ செய்த தர்மத்தை எல்லாம் எனக்கு தாரை வாத்து கொடுங்கிறாரு. அப்போ கர்ணன் என்ன சொல்கிறான்னா, அங்கே தான் கர்ணன் உயர்ந்து நிற்கிறான். இப்போ கர்ணன் என்ன சொல்கிறான், இதுவரையிலும் நான் செய்த தானத்தையும் இப்பொழுது நான் செய்ய போகிற தானத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறேன். எனக்கு ஒன்றுமே இனிமே கிடையாது, எனக்கு ஒன்றுமே வேணான்னு சொல்லி தர்மத்தை எல்லாத்தையுமே தாரவத்து கொடுத்துட்றான். அப்புறம் தான் கர்ணன் இறந்து போகிறான். அதனால் நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ண, அது இல்லைன்னா அவன் மனுஷன் கிடையாது.